இதில் அமெரிக்கா செய்வது நியாயமா, ஈரான் செய்வது நியாயமா அப்படிங்கிறது இல்லை. அவங்களுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து அணு 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 ஆயுத சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு 20% தான் வந்து அவங்க வந்து இவ்வளோ தான் வச்சுக்கணும் அந்த அணு ஆயுதங்கள். ஆனால் இது வரைக்கும் வந்து ரகசியமாக 60% மேலே வச்சுருக்காங்கன்னு அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்கா சொல்லுதுன்னு சொல்கிறதுனாலே அது உண்மைன்னு சொல்ல முடியாது. இப்படி தான் இந்த ஈராக்கில் சதாம் ஹுசேன் வந்து பயாலாஜிக்கல் ஆர்ம்ஸ் வச்சுருக்காருன்னு சொல்லி அவரை போட்டு தள்ளி அங்கே ஒரு பெரிய ஒரு இதை உண்டாக்கி கடைசியில் பார்த்தா பயாலாஜிக்கல் ஆர்ம்ஸே இல்லை. ஆனால் நம்ம அமெரிக்காவை வந்து நம்ம ஆதரித்து பேசலை. ஆனால் இதில் வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் இவர்கள் ஒரு பக்கமும், அந்த பக்கம் ஈரான் ஒரு பக்கமும் இருக்கும்போது இது ஒரு வித்தியாசமான விஷயம். பட் இப்போ வந்து இந்த 2 பேரில் வந்து யார் வந்து எந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா, இது வரைக்கும் ஈரானில் வந்து ஒரு 555 பேர் செத்து போயிருக்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பல இடம் டேமேஜ் ஆகிருக்கு. ஒரு பள்ளிக்கூடம் கூட, அது வந்து இஸ்ரேலில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று போயிருக்கு. இந்த மாதிரி 2 பக்கமும் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க, குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. தொடக்க பள்ளி 40 பேர் வேணுமோ.